ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்குற இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 27 என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது மிக ஒரு அற்புதமான அமாவாசை அப்படின்னே சொல்லலாங்க. இந்த அமாவாசையின் போதே பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகளும் ஏற்படுது. ஸோ அதனுடைய தாக்கங்களானது இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களானது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எப்படி அமையும், மேசராசி நேயர்களுக்கு கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் பார்த்திங்கன்னா தொடரப்போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது ஏற்பட போகின்றதா, இது போன்ற விஷயங்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன, இந்த அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதனால என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மாறப்போகுது, இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த பதிவின் மூலமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதற்கு பின்னால் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படக்கூடிய மாசி மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் கலப்பதாக சொல்லப்படுது. இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை செய்து கொள்வது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் தவறாமல் இந்த அமாவாசையை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளை நம்ம செய்து கொள்ள வேண்டும். இந்த மாசி மாத அமாவாசையின் சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்தால் பித்ரு தோஷத்தில் இருந்து நம்ம விடுபடலாம், அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையானது பார்த்தீங்கன்னா சிவபெருமானினுடைய சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படுவதனால சிவபெருமானினுடைய அருளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகளானது நீங்கி வெற்றிகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பது பொறுத்து நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம், சீராத்தம், புனித நீராடல், முன்னோர்களுடைய வழிபாடு, தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்கள் மாறுபடுங்க. பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்களானது நீங்கி முக்திகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிப்ரவரி 27 என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த மாசி அமாவாசையானது தர்ப்பணம் கொடுப்பது பார்த்தீங்கன்னா பித்ரோர்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாளில் அன்னம், தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் 16,000 ஆண்டுகள் பித்ருக்களை சீராத்தம் செய்து திருப்தி செய்த பலன்களும் கிடைக்கும். அதுவும் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி மாத அமாவாசையானது அமைஞ்சிருக்கு. சிவ வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பெற்ற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களினுடைய ஆசையை பெற்றால் பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபட முடியும். மேலும் குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன் ஆகியவற்றினால அபிஷேகங்கள் செய்வது நல்லது. அதோடு கருப்பு எல்லை நெய்வேத்தியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் அவரை மலர், கருப்பு எல், கடுகு எண்ணெய், கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டுங்க. மேலுமே சனி பகவான் கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும். இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுடைய வழிபாடுகளை தவறாமல் செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குறையும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகளும் ஏற்படுவதனால் மேசராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் இருந்த ஆதரவும் அவர்களால் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான ஒரு சூழலானது இருக்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கும். தொழில் வணிகம் தொடர்பாக கூட்டாளிகளினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். அவர்களால் லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய சிறப்பான செயல்பாட்டால் வருவாய் திறன்களானது மேம்படும். லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஆரோக்கியங்களும் சுறுசுறுப்பும் அதிகரிக்க செய்யுங்க. இதனால் எந்த ஒரு செயலிலுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாகவே நீங்கள் செயல்பட்டு முன்னேறுவீர் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான்
உங்களுடைய வேலைகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா லாபமாக்குவார். வரவேண்டிய பணமானது உங்களுக்கு வரும். புதிய இடம், வாகனம், தொழில் என்னும் உங்களுடைய கனவானது நினைவாகுங்க. இதுவரை விலகிச் சென்ற உறவினர்களும் உங்களை தேடி வருவார்கள். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். எத்தகைய முயற்சியை மேற்கொண்டாலும் முடியாமல் இருந்த வேலைகளும் இனி முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. நினைத்த செயல்களானது நடந்தேறும். தடைப்பட்ட வேலைகளில் மீண்டும் ஈடுபட்டு நீங்கள் லாபத்தையும் காண்பீர். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களானது ஏற்படும். பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியை கொடுக்கும். குரு பகவானினுடைய சஞ்சாரத்தினால வருமானங்களும் கொஞ்சம் அதிகரிக்குங்க. உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். உடலில் இருந்த சங்கடங்களானது விலகுங்க. போட்டியாளர்கள் பலம் இழந்து பின்வாங்கி செல்வார்கள். அதேபோல் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் அடையலாம். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகளானது இப்பொழுது கிடைக்கும். காவல்துறையினருக்கு ஏற்பட்ட நெருக்கடியானது இப்பொழுது நீங்குங்க. விவசாயிகளினுடைய நிலைகளானது உயரலாம். மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளானது அதிகரித்து காணப்படும். வாகனங்களால் செலவுகளும் உண்டாகுங்க. மனதில் வீண் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்குங்க. எந்த ஒரு காரியங்களில் ஈடுபட்டாலுமே மன தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியதாகவும் இருக்கும். வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை பார்த்தீங்கன்னா சந்திப்பார்கள். குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகலாம். கவனங்கள் தேவை. குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செய்வது நல்லதுங்க. அதேபோல் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது உங்களுக்கு தேவை. விருந்தினர்களும் வந்து செல்வார்கள். பெண்களுக்கு மன தடுமாற்றங்கள் இல்லாமல் எதையுமே செய்வது நல்லது. தேவையான உதவிகளானது கிடைப்பது கொஞ்சம் உங்களுக்கு தாமதப்படும். வீண் அலைச்சல்களானது ஏற்படுங்க. மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண் குறிக்கோளுடன் செயல்படுவீர். கலைத்துறையினருக்கு பணவரவானது இப்பொழுது ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவுகளானது எடுக்க தூண்டும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது இப்பொழுது கிடைக்குங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாகவே நன்மைகளும் உண்டாகும். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்குங்க. எதிர்பார்த்த பண வசதியானது கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது நீங்குங்க. வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கானது காணப்படும். அதேபோல் தொழில் வியாபாரங்கள் கொஞ்சம் சுமாராக நடக்குங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலுமே வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கும். போட்டிகளானது தொல்லை தராமல் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமைகள் குறைந்து காணப்படுவர். காலகட்டத்தில் வேலையில் திறமைக்கான பாராட்டானது கிடைக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோயானது நீங்கும். அவர்களது நலனில் அக்கறையும் காட்டுவீர். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையானது ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமைகளானது சீராகவே இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளானது இப்பொழுது திருப்திகரமாக இருக்குங்க. அதனால மனநிறைவை கொடுக்கும். உடல் உபாதைகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பை கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிக கவனத்தை செலுத்த வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு நிறுவன மாற்றமோ அல்லது ஊர் மாற்றமோ ஏற்படக்கூடுங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். வருமானங்களும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடின உழைப்புகளானது இருக்குங்க. அதற்கான முன்னேற்றங்கள் இருப்பதனால அது பற்றி கவலைப்பட வேண்டியதாக இருக்காது. மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது நல்லபடியாகவே இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு வரலாம். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் வழிபாடுகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பொருட்களை கொண்டு பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறுமே ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரை செலவுகள் இல்லாமல் விரும்பிய செலவுகள் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை பெறலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.